Do you know that உங்கள 20% of the people மட்டும்தான் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. I mean இதை யோசிங்க. இப்போ நான் பேசுறத லிசன் பண்ணிட்டு இருக்க 8 out of 10 people இன்னும் 2 or 3 minutesல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்ல இருந்து அடுத்த டோபமைன் ஹிட்க்கு கிளம்பிடுவீங்க. இது ரொம்ப ஃபன்னியா தெரியலாம், ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஸ்கில் நெக்ஸ்ட் couple of yearsல 99% of the people கிட்ட இருக்காது. But the rest 1% they are going to have everything. What's been the most amount of money that you ever made in a single year? 194 million. $2.3 million? $6 million. $8 million. இது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம். ஐ மீன் 1980sல ஹியூமன் பீயிங்ஸோட அட்டென்ஷன் ஸ்பான் இட்ஸ் 20 minutes. தென் 1998ல அது 12.5 minutesஆ ரெடியூஸ் ஆச்சு. அந்த ஸ்கேரி பார்ட் 2024ல அது வெறும் 8.2 secondsல இருக்கு. ஈவன் ஒரு இன்டெலிஜென்ட் டாக் பிரீடோட அட்டென்ஷன் ஸ்பான் கூட இட்ஸ் 30 seconds to 1 minute. And that's how fucked up we are. இனி வர போற டைம் ஐ மீன் ஃபியூச்சர் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளோட ஹேண்ட்ஸ்ல இல்ல. இட் belongs to the people who can focus. இந்த வீடியோல உங்க ஃபோக்கஸை டாப் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸை பத்தியும் பேசலாம். பட் மேக் ஷூர் உங்க போன்ல வர அந்த சின்ன நோட்டிபிகேஷனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் தனுஷ். நான் மென்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸை இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தி ஸ்ட்ராங்கஸ்ட் தமிழ் மென் கம்யூனிட்டியில சேரணும்னு நினைச்சீங்கன்னா கோ டு த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாயின் த கிளப். உங்க பிரெயினை டெய்லி பேசிஸ்ல அஃபெக்ட் பண்றது இந்த ரெண்டு விஷயம் தான். இதை நீங்க சேஞ்ச் பண்ணலனா உங்க லைஃப்ல எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. இதுல வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா உங்க டெய்லி லைஃப்ல இருக்க இன்ஃபர்மேஷனை ரிமெம்பர் பண்றது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டா மாறும். ரீசன் நம்பர் 1 டிஜிட்டல் அட்டென்ஷன் சக்கிங். எவ்ரிடே நிறைய நோட்டிபிகேஷன், சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் அண்ட் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ்னு நிறைய இன்ஸ்டன்ட் டோபமைன் ஹிட்ஸ் உங்க பிரெயின்ல நடக்குது. அண்ட் இந்த டிவைஸ் வெறும் 70,000 worth மொபைல் இல்ல. இட்ஸ் a $1.3 trillion ஐடியா which is messing up with your life. இது ஸ்கேட்டர்ட் மைண்ட் ஸ்டேட்க்கு உங்களை கொண்டு போகும். ஹாஃப் ஃபார்ம்ட் ஐடியாஸ், அன்ஃபினிஷ்ட் டாஸ்க், கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு இது எல்லாமே அதுக்கான சிம்டம்ஸ் தான். கடைசியா எப்ப நீங்க ஒரு புக்கை படிக்கும்போது டிவியோ இல்ல மொபைல் நோட்டிபிகேஷனோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபோக்கஸோட இருந்தீங்க? மேபி நெவர். அண்ட் ரெண்டாவது ரீசன் பிரெயின் ரீவயரிங். thousands of yearsக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருந்தாங்க. அடுத்த சில ஜெனரேஷன்ஸ்ல தே வேர் கிங்ஸ் அண்ட் வாரியர்ஸ். அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா ஹண்டிங், வார்ஸ் இது மாதிரியான ஸ்லோ பட் இம்பாக்ட்ஃபுல் ப்ராசஸ் மேல இருந்துச்சு. பட் அதே ஹியூமன் பிரெயின் இப்போ ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வந்தா கூட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிற வேர்ல்ட்ல இருக்கு. அண்ட் திஸ் லீட்ஸ் டு காக்னிட்டிவ் மிஸ்மேட்ச். நீங்களே யோசிங்க, ஒரு டைமோ நீங்க ஸ்க்ரோல், லைக் இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போதும் உங்க பிரெயின் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அதை ஓபன் பண்ண வைக்கும். டீப் ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி எல்லாம் குறைஞ்சு உங்க பிரெயின் மோர் அண்ட் மோர் டோபமைன் ஹிட்ஸை எதிர்பார்க்கும். சோ நீங்க டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆகல, எப்படி டிஸ்ட்ராக்டடாவே இருக்கணும்னு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. வெறும் ஒரு 10 செகண்ட் ரீல் தான் நிறைய பேரோட என்டையர் டேவையும் டிசைட் பண்ணுது. இமேஜின் ரீசெண்டா பிரேக்கப் ஆன ஒருத்தன் எந்திரிச்ச உடனே ரீல்ஸ் பார்க்கறான். அதுல வந்த ஒரு சேட் ரீல் அவன் டேவையே ஸ்பாயில் ஆக்குது. அடுத்த நாள் ஒரு மோட்டிவேஷன் ரீல் வருது. அதை பார்த்துட்டு அவன் ஹை எனர்ஜியோட ஒர்க் பண்ண நினைக்கிறான். அதே ஈவினிங் இன்னொரு சேட் ரீல்னால அவனோட டே அகைன் சேடா எண்ட் ஆகுது. அந்த சைக்கிள் கோஸ் ஆன். இந்த லூப்ல தான் இப்ப வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. திங்க் வெறும் ஒரு 10 செகண்ட் ரீல் நீங்க எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உங்களால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலனா அது வேர்ஸ் ஆயிட்டு தான் போகும். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்க ஃபோக்கஸை பிரேக் பண்ணும். இந்த குவிக் டோபமைன் ஹிட்ஸ்க்கு அடாப்ட் ஆகறதுக்காக உங்க எமோஷன்ஸும் அன்ஸ்டேபிளா மாற ஸ்டார்ட் ஆகும். பட் த குட் பார்ட் இஸ் இதை உங்களால அகைன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த 3 to 4 minutesக்கு உங்க பிரெயினை ட்ரெயின் பண்றதுக்காக நீங்க பண்ண வேண்டிய 5 விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் ஸ்டார்ட். மெத்தட் நம்பர் 1 ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் யுவர் அட்டென்ஷன். மசில்ஸ் மாதிரியே உங்க பிரெயினுக்கு ட்ரைனிங் தேவை. ஏன்னா 15 செகண்ட்ஸ் ரீல்ல இருந்து 100 pages ஆஃப் a book ஒரே நாள்ல உங்களால போக முடியாது. டிஸ்ட்ராக்ட் ஆகாம எவ்வளவு நேரம் ஒரே ஒர்க்கை உங்களால பண்ண முடியுதுன்னு மெஷர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால 60 to 80 minutes straight ஒரே டாஸ்க்ல ஒர்க் பண்ண முடியும். which means no time for notifications and no rest. பட் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது என்னால 15 minutes தான் முடிஞ்சது. நீங்களும் இதை 15 minutesல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோவா அதை 20, 25, 30 ஃபைனலி 90 to 100 வரைக்கும் கொண்டு போங்க. உங்க பிரெயின் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத பொறுத்து
இதுக்காக உங்களுக்கு சில வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் கூட தேவைப்படலாம். தி செகண்ட் மெத்தட், ஸ்மார்ட் டோபமைன் ஃப்ளோ. திஸ் இஸ் a கேம் சேஞ்சர். இங்க லாஜிக் என்னன்னா, எவ்வளவுதான் நீங்க ட்ரை பண்ணாலும் வெறும் 1 or 2 வீக்ஸ்லயே அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அகைன் உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இப்ப கூட நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகி அடுத்த வீடியோவை சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஐம் நாட் கோயிங் டு பிளேம் யூ, பிகாஸ் ஹியூமன் சைக்காலஜி அண்ட் நியூரோ சயின்ஸ்ல PhDs ஃபினிஷ் பண்ண thousands of people உங்களை இந்த பிளாட்ஃபார்ம்க்கு அடிக்ட் ஆகறதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. They want you to watch more and more and stay in this platform. And இது வழியா தான் அந்த கம்பெனி ரெவென்யூவை மேக் பண்ணுது. ஐ திங்க் லாக்டவுன் டைம்ல நம்ம கையில எடுத்த போனை இப்ப வரைக்கும் நம்ம கீழே வைக்கல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 years. இப்ப நீங்க அந்த ஆப்ஸை டெலீட் பண்ணாலுமே அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. You will just install those apps again and again. இந்த இடத்துல ஸ்மார்ட் டோபமைன் ஃப்ளோவை யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க போனை செக் பண்ணிக்கலாம், வீடியோஸ் பார்த்துக்கலாம், பட் ஒன்லி இன் த நைட் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் யோர் ஒர்க்ஸ். இது ஏன் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னா, ஏர்லி இந்த மார்னிங் எல்லாருக்கும் ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும். அந்த டைம்ல உங்க பிரெயினுக்கு நிறைய டோபமைனை ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லேட்டர் நீங்க படிக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தெரியும். சோ இன்ஸ்டெட் நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ஒர்க்கையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் ஃபீட் யுவர் பிரெயின் வித் டோபமைன். திஸ் மெத்தட் ஒர்க் வண்டர்ஸ். இதை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணனா இட் வில் 2x யுவர் ப்ரொடக்டிவிட்டி. தேர்ட் மெத்தட் என்னன்னா, நீங்க டிஃபிகல்ட் அண்ட் போரிங்கா நினைக்கிற டாஸ்கை எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணுங்க. ஆன்டீரியர் மிட்சுங்குலேட் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் நம்ம பிரெயின்ல இருக்கு. இது ஒரு மென்டல் மசில் மாதிரி ஒர்க் ஆகும். எவ்ரி டைம் நீங்க ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். இதனால ஃபியூச்சர் சேலஞ்சஸ் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஈஸியா இருக்கும். உங்க growthக்கான கீ எங்க இருக்குன்னா, நீங்க மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் டாஸ்க ஆட் பண்ணிட்டே போகணும், ஒன் ஆஃப்டர் ஒன் எவ்ரி டே. ஃபார் எக்ஸாம்பிள், வீக் 1 சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் எவ்ரி சிங்கிள் டே ஸ்மால் ஜாகிங் போங்க. வீக் 2 எந்திரிச்ச உடனே 1 hour ஸ்ட்ரைட் ஒர்க் பண்ணணும் ஆர் ஸ்டடி ஃபார் எக்ஸாம். வீக் 3 அதோட சேர்ந்து இன்னொரு டிஃபிகல்ட் டாஸ்க் ஆட் பண்ணுங்க. சோ வீக் ஆஃப்டர் வீக் டிஃபிகல்ட் டாஸ்க் ஆட் பண்ணி எப்படி உங்க பிரெயினை லேசியாக ட்ரெயின் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்ப ஸ்ட்ராங்கா மாற ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எப்பெல்லாம் உங்களுக்கு படிக்க வேணாம்னு தோணுதோ that's when exactly you have to study. இத just 1 week ட்ரை பண்ணுங்க. அதுலயே உங்களால பிக் டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ண முடியும். இது கூட சேர்ந்து நிறைய போரிங் திங்ஸையும் உங்க டே டு டே லைஃப்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. பிகாஸ் இந்த நார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான் உங்க ஃபக்ட் அப் பிரெயினை திரும்ப நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வரும். நம்பர் 4, மேக் யுவர் ஒர்க் மோர் எங்கேஜிங். இத ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கேம்ஸ் ரொம்ப அடிக்டிவா இருக்கிறதுக்கு ரீசன் இட்ஸ் வெரி விஷுவலி எங்கேஜிங். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் உங்க பிரெயினை ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அடிக்ட் ஆக்க போறோம். A4 ஷீட்ல ஒரு சார்ட் எடுத்து நீங்க டெய்லி பண்ணணும்னு நினைக்கிற 5 டாஸ்கை எழுதுங்க. இப்போ அதோட பேக் சைடுல 30 பாக்ஸஸ் வரைஞ்சு அதுல அப்கமிங் டேட்ஸை ஃபில் பண்ணுங்க. எவ்ரி டே நீங்க அந்த 5 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் அந்த பாக்ஸஸை டிக் பண்ணலாம். அண்ட் இந்த ஷீட்டை ஏதோ ஒரு ஓரத்துல வைக்காம உங்க ரூம், அதாவது நீங்க எங்க ரெகுலரா உட்கார்ந்து ரீல்ஸ் அண்ட் மூவிஸ் பாப்பீங்களோ அங்க இருக்க வால்ல நீங்க ஸ்டிக் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு நாளும் மிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த பிளாங்க் பாக்ஸஸ் உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். லாஸ்ட் பட் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த ரீசன். நீங்க என்ன பண்ணணும், அதையெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டி இருந்தாலே யாரும் வந்து உங்ககிட்ட நீ படிக்கணும் இல்ல இந்த ஒர்க்கை பண்ணணும்னு ஒரு டைமும் உங்களை புஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு ரீசன் இருந்தா நேச்சுரலாவே உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ண தோணும். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க ஒர்க்கை நான் எப்பவும் டைரியில நோட் பண்ணி வைப்பேன். அந்த டே முடியும் போது நான் என்னெல்லாம் பண்ணினேன், எதை மிஸ் பண்ணினேன், எப்படி ஃபீல் பண்றேன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பேன். எவ்ரி நைட் எனக்கு அதை பண்ண வெறும் 3 to 5 minutes தேவைப்படும். இந்த பிராக்டிஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியை கொடுக்கும். என்ன மாதிரியே உங்களுக்கும் நிறைய இன்டர்னல் புஷ் வேணும்னா இது மாதிரி ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த சேனல்ல 15, 16ல இருந்து 25, 26 வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாவும் சாட்ஸ் கிளப்ல மெம்பர்ஸாவும் இருக்கீங்க. யூ ஆர் யங், யூ ஹேவ் ட்ரீம்ஸ், சோ ஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ். மீன்வைல் என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் இந்த சேனல் வழியா உங்களுக்கு தரேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9 minutes. இது வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்கன்னா your focus levels are much better. உங்களை நான் அடுத்த எபிசோட்ஸ்ல மீட் பண்றேன். And don't forget this, never be weak.